உங்க தலையெழுத்த, உங்க தலை விதிய மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்கள் கிரகங்களை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். எசேக்கியா ராஜா மரணமாயிடுவான்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றான். சில பேர் பாத்தீங்களா, ஏமேன் ஐ ரிசீவ் இட், தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படியே வாங்கிட்டு செத்து போயிடுவாங்க. இவன் பார்த்தான், தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம், ஆண்டவரை விடக்கூடாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை விட பெரியவர். எல்லாம் பெரிய வெளிப்பாடு. சிலர் இன்னும் ப்ராபஸியை பிடிச்சே தொங்கிட்டு இருப்பாங்க. ப்ராஃபஸிலாம் வாட் இஸ் பாசிபிள் இன் அ ரெல்ம் ஆஃப் ஸ்பிரிட், அதான் ப்ராஃபஸி. ஆவிக்குரிய மண்டலத்தில் எது சாத்தியமோ அதை சரீர மண்டலங்களில் பேசுறது தான் என்னது, ப்ராஃபஸி. ஆவிக்குரிய மண்டலத்தை பார்த்தா நீ செத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இவன் யாருக்கிட்ட போறான்னா, ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கல, அதையெல்லாம் சிருஷ்டித்த, அதையெல்லாம் உண்டாக்கின தேவனாகிய அப்பா கிட்ட அவன் போறான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்றான், சொல்றான், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஏதோ சோத்தை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, கர்த்தரை நோக்கி, எல்லாம் ராஜா இல்லையா, அழுதது வெளியில தெரியக்கூடாது. சோர்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், திரும்பி இருக்கிறான். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமாய் நடந்து பார்வைக்கு எல்லாம் செஞ்சேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, போய் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். சாவ தள்ளி போடுகிறவர், நீ மரிக்க மாட்டாய். ஆமென். சாவணுங்க, ஆனா நீட்டிச்சிட்டாரு. 1000 ரூபாய் சம்பளம் கூட்டுற மாதிரி எப்படி போடுறாரு பாருங்க. 15 வருஷம் போடா போடா, வாழ்ந்துட்டு போடா, இருந்துட்டு போடா அப்படின்ட்டு. ஆமென். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கு, அது ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணுது. ஆனால் கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள ஒருத்தன் போகும்போது அந்த டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, அந்த டைம் எல்லாம் தள்ளி போட்டு இவனுக்கான அதாலதான் இது வெளியில் உள்ளவங்களுக்கும் புரியணும், நமக்கும் புரியணும். விதி டைம்னு உட்காரக்கூடாது. இதெல்லாம் மாத்திர ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க தலை எழுத்த, உங்க தலை விதிய மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்கள் கிரகங்களை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்க ஸ்டார்ஸை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்கள் நாள் நட்சத்திரத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென்.